திருப்புகழ் 63. தந்த பசிதனை அறிந்து முலையமுது தந்து முதுகு தடவிய தாயார் தம்பி பணிவிடை செய் தொண்டர் பிரியமுள தங்கை மருகர் உயிர் எனவே சார் மைந்தர் மனைவியர் கடும்பு கடன் உதவும் அந்த வரிசை மொழி பகர் கேடா வந்து தலை நவிர் அவிழ்ந்து தரை புக மயங்க ஒரு மகிடமிசையேறி அந்தகனும் என அடர்ந்து வருகையினில் அஞ்சல் என வலிய மயில் மேல் நீ அந்த மரளியோடு உகந்த மனிதன் நமது அன்பன் என மொழிய வருவாயே சிந்தை மகிழ மலை மங்கை நகில் இணைகள் சிந்து பயமயிலும் மயில் வீரா திங்கள் அரவு நதி துன்று ஜடிலர் அருள் செந்தி நகரில் உரை பெருமாளே அந்தகனும் என அடர்ந்து வருகையினில் அஞ்சல் என வலிய மயில் மேல் நீ அந்த மரளியோடு உகந்த மனிதன் நமது அன்பன் என மொழிய வருவாயே செந்தி நகரில் உரை பெருமாளே. உள்ளம் மகிழுமாறு மலைமகளான பார்வதியின் பொங்கைகள் சுரந்த ஞானப்பாலை அருந்தி மயில் மீது வரும் வீரனே சந்திரனும் பாம்பும் கங்கையாரும் நெருங்கி பொதிந்துள்ள சிவபெருமான் அருளிய திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் பெருமாளே பசியை அறிந்து பொங்கை பாலை அளித்து முதுகை தடவிய அன்னையார் தம்பி ஏவலாட்கள் விருப்புடைய தங்கை மருகர் தம் உயிர் என்றே அன்பு கொண்டிருந்த பிள்ளைகள் மனைவியர் உறவினர் என்னும் யாவரும் தங்கள் தங்கள் கடமைக்கு உரிய அந்த உறவு முறைகளை கூறிக்கொண்டு வந்து தலைமயிர் அவிழ்ந்து தரையில் புகவும் மயங்கவும் ஒரு எருமைக்கடாவின் மீது ஏறி எமனும் என்னை நெருங்கி வரும்போது அஞ்சல் அஞ்சல் அஞ்சேல் என்று கூறி நீ வலிய மயில் மீது ஏறி அந்த யமனிடம் இவன் என் விருப்பத்துக்குரிய மனிதன் நம் அன்பன் என்று சொல்லிட வருவாய் வரவேண்டும் என் ஐயனே.